வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சம்மர் ஸ்பெஷல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். குழந்தைங்களுடைய உடல் சூட்டை வந்து நல்லா கம்மி பண்ணும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து வெஜிடபிள் கர்ட் ரைஸ். இதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்து 2 ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கா மேலே இருக்கிற தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கர்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும், ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரிசி வெஜிடபிள் எல்லாமே வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா குலைவாக வெந்து கிடைக்கும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நான் குக்கர் மூடியை போட்டு வச்சிட்றேன். ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 6 விசிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் ரைஸ் எல்லாமே நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. ஏன்னா கர்ட் ரைஸ் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கொடுக்க மாட்டோம். அதில் நிறைய குட் பாக்டீரியா இருக்குது. குழந்தைங்களுடைய கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கரண்டி தயிர், வீட்லேயே நல்லா உர ஊற்றி வச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி தயிரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீனு, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஃபுட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.